நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. வத்திக்கான் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் திருத்தூதர்களான பேதுரு மற்றும் பவுல் பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நமது நிகழ்வில் இடம்பெற இருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் பல் சுவை. தடம் தந்த தகைமை. கொள்ளை நோய் அகல இறைவனிடம் மன்றாடிய அரசர் தாவீது. தாவீது தம் கண்களை உயர்த்திய போது ஆண்டவரின் தூதர் மண்ணுலகுக்கும் விண்ணுலகுக்கும் நடுவே தன் கையில் உருவிய வாள் பிடித்து அதை எருசலேம் மீது நீட்டியிருக்க கண்டார். அப்போது தாவீதும் பெரியோர்களும் சாக்கு உடை உடுத்தி முகம் குப்புற விழுந்தனர். தாவீது கடவுளை நோக்கி, மக்களை கணக்கிடச் சொன்னவன் நான் அல்லவா? நானே குற்றவாளி, நானே தீமை செய்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தன? என் கடவுளாகிய ஆண்டவரே, உமது கை என் மேலும் என் தந்தையின் வீட்டாரின் மேலும் இருக்கட்டும். கொள்ளை நோய் மக்களிடமிருந்து விலகட்டும் என்று வேண்டினார். ஆண்டவரின் தூதர் காத்தை நோக்கி, எபூசியனான ஒர்னாவின் களத்திற்கு சென்று ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்புமாறு தாவீதுக்கு சொல் என்றார். ஆண்டவர் பெயரால் காத்து கூறிய வாக்கின்படி தாவீது சென்றார். அந்நேரத்தில் ஒர்னான் கோதுமை போரடித்துக் கொண்டிருந்தார். அவர் திரும்பிய போது தூதரை கண்டார். அவரோடு இருந்த அவருடைய 4 புதல்வர்களும் ஒளிந்து கொண்டனர். தாவீது தன்னிடம் வருவதை ஒர்னான் தலை நிமிர்ந்து பார்த்து போரடிக்கும் களத்தை விட்டு வெளியேறி முகம் குப்புற தரையில் விழுந்து அவரை வணங்கினார். தாவீது ஒர்னானை நோக்கி, உமது போரடிக்கும் களம் இருக்கும் இடத்தை எனக்கு கொடும். கொள்ளை நோய் மக்களை விட்டு நீங்கும்படி அவ்விடத்தில் ஆண்டவருக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். அதன் முழு விலையையும் உமக்கு தருவேன் என்றார். பல் சுவை. இவ்வாற புனிதர்கள். இந்திய நாட்டின் திருத்தூதரான புனித தோமா. அன்பு நேயர்களே, இவ்வாரத்தில் இடம்பெறும் புனிதர்களான ரோமை திரு அவையின் முதல் மறைசாட்சிகள் புனித ஜூனிஃபெரோ செர்ரா. புனிதர்கள் புரோசிசஸ் மற்றும் மார்டீனியன். இந்திய நாட்டின் திருத்தூதரான தூய தோமா, போர்த்துக்கல் தூய எலிசபெத், தூய அந்தோனி மரிய சக்கரியா ஆகியோர் குறித்து இன்றைய நம் பல்சுவையில் காணலாம். ஜூன் 30 ரோமை திரு அவையின் முதல் மறைசாட்சிகள். ரோமை திரு அவையின் முதல் மறைசாட்சிகள் என்று இன்று நாம் நினைவு கூறுகிறவர்களின் பட்டியலில் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், பொதுநிலையினர் யாவரும் அடங்குவர். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு கிறிஸ்தவம் வேகமாக வளரத் தொடங்கியது. அதிலும் குறிப்பாக ரோமையில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே வந்தது. இது ரோமையை ஆண்டு வந்த அரசர்களுக்கு பிடிக்கவே இல்லை. இதற்கு மத்தியில் கிபி 64ஆம் ஆண்டு ரோமை நகரம் தீயில் பற்றி எரிய இதை பார்த்த மக்கள் யாவரும் நீரோ மன்னன்தான் தன்னுடைய அரண்மனையை விரிவுபடுத்த இப்படி ரோம் நகரை தீக்கிரையாக்கிவிட்டு கபட நாடகம் ஆடுகிறான் என்று பேசத் தொடங்கினார்கள். செய்தி நீரோ மன்னனின் காதுகளை எட்டியது. அவன் தனக்கு ஏற்பட்ட இந்த அவப்பெயரை எப்படியாவது சரிக்கட்ட வேண்டும் என்று, கிறிஸ்தவர்கள்தான் இந்த தீ விபத்துக்கு காரணம் என்று அவர்கள் மீது பழியை தூக்கி போட்டான். இதனால் கிறிஸ்தவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது. பல குருக்களும் ஆயர்களும் ஏன் திருத்தந்தையர்கள் கூட கொல்லப்பட்டார்கள்.
பலர் கொடிய விலங்குகளுக்கு முன்பாக தூக்கி வீசப்பட்டு அவற்றிற்கு இரையாக்கப்பட்டார்கள். எனவே எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் கேட்கத் தொடங்கின. ரோமையில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து நீரோ மன்னனுக்கு தெரியாமல் செனட்டானது கூட்டப்பட்டது. அதில் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. விடயமறிந்த மன்னன் நீரோ 68ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டான். இவ்வாறு வாளை எடுத்தவன் வாளாலே மடிவான் என்ற இயேசுவின் கூற்று மன்னன் நீரோவின் வாழ்வில் அரங்கேறியது. மறுபக்கமோ கிறிஸ்தவர்களோ தங்களுடைய விலைமதிக்க பெறாத இரத்தத்தை சிந்தி ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர். ஜூலை 1 புனித ஜூனிஃபெரோ செர்ரா. புனித ஜூனிஃபெரோ செர்ரா 1713ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் உள்ள மஜோர்கா எனும் இடத்தில் பிறந்தார். இவர் வளர்ந்து தன்னுடைய தொடக்க கல்வியை பால்மா எனும் இடத்தில் பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் நடத்தி வந்த பள்ளியில் கற்றார். அப்போதே இவருக்கு ஒரு குருவாக மாறி ஆண்டவருடைய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டும் எனும் எண்ணம் உண்டானது. எனவே இவர் குருமடத்தில் சேர்ந்து குருவாக படிக்கத் தொடங்கினார். 1736ஆம் ஆண்டு குருவாகவும் உயர்ந்து நின்றார். குருவாக மாறிய பின்பு பல இடங்களுக்கு சென்று ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிக்கலாம் என்று கனவு கண்டிருந்த இவருக்கு குருமடத்தில் பேராசிரியராக பணியாற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டதும் மனம் உடைந்து போனார். இருந்தாலும் இதனை அவர் இறை திருவுளமாக ஏற்றுக்கொண்டு குரு மாணவர்களுக்கு நல்ல விதமாய் பாடம் கற்றுக் கொடுக்க தொடங்கினார். ஏறக்குறைய 13 ஆண்டுகள் இவர் குரு மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த பின்பு முன்பு இவர் கண்ட கனவு நனவாகத் தொடங்கியது. ஆம், இவருக்கு நியூ மெக்சிகோவிற்கு நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய அழைப்பு வந்தது. உடனே இவர் எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் அங்கு நற்செய்தியை அறிவிக்க புறப்பட்டுச் சென்றார். புதிய இடம், புதிய பணி, புதிய மனிதர்கள் இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜூனிஃபெரா ஆர்வத்தோடு நற்செய்தி பணியை செய்யத் தொடங்கினார். இதனால் பலர் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்களாக வாழத் தொடங்கினார்கள். ஏறக்குறைய 9 ஆண்டுகள் நியூ மெக்சிகோவில் பணியாற்றிய ஜூனிஃபெரோ செர்ரா அதன் பிறகு கலிபோர்னியாவிற்கு சென்று நற்செய்தியை அறிவிக்கத் தொடங்கினார். இங்கேயும் இவர் பலரை கிறிஸ்தவ மறைக்குள் கொண்டு வந்து சேர்த்தார். ஜூனிஃபெரா செர்ரா தன்னுடைய நற்செய்தி பணிவாழ்வில் பல செவ்விந்தியர்களை சந்தித்தார். அவர்களுக்கும் இவர் ஆண்டவரின் நற்செய்தியை ஆர்வத்தோடு அறிவித்தார். ஒரு சில இடங்களில் இவர் பிரச்சனைகளையும் சந்தித்தார். அந்த பிரச்சனைகளைக் கண்டு இவர் மனம் தளர்ந்து போய்விடாமல் துணிவோடு நற்செய்தியை அறிவித்து வந்தார். அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆல்வேஸ் ஃபார்வர்ட், நெவர் பேக்வர்ட் என்பதாகும். அதாவது இவர் முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது என்பதை வேதவாக்காக கொண்டு வாழ்ந்து வந்தார். இத்தகையதொரு ஆர்வமிக்க நற்செய்தி பணியாளரான ஜூனிஃபெரோ செர்ரா நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகி 1784ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்தார். ஜூலை 2 புனிதர்கள் புரோசிசஸ் மற்றும் மார்டினியன். முதலாம் நூற்றாண்டில் திருத்தூதர்கள் ஆயிரக்கணக்கான மக்களை கிறிஸ்துவுக்குள் மனம் மாற்றினார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் சாதாரண மக்கள். இவர்கள் கிறிஸ்துவை பற்றி அறிந்து அவரை தங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டனர். புரோசிசஸ் மற்றும் மார்டினியனின் வாழ்க்கை கதைகள் அவர்கள் ஆழமான தகர்க்க முடியாத நம்பிக்கையை நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. மரபு வழி கதைகளின்படி ரோமை நகரில் நீரோ மன்னன் ஆண்ட காலத்தில் மெமர்டைன் சிறைச்சாலையில் புரோசிசஸ் மற்றும் மார்டினியன் என்பவர்கள் ரோமை காவலர்களாக இருந்தனர். ரோமையர்கள் பழங்கால கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி சிறையில் அடைத்தனர். இதனால் மெமர்டைன் சிறைச்சாலை குற்றவாளிகளாலும் கிறிஸ்தவர்களாலும் நிரம்பியிருந்தது. அக்காலத்தில் பழங்கால கிறிஸ்தவர்களுடன் தொடர்புடைய மக்களைப் போல புரோசிசஸ் மற்றும் மார்டினியன் இயேசுவின் நற்செய்தியால் ஈர்க்கப்பட்டார்கள். அவர்கள் கைதிகளை காவல் காக்கும் போது இயேசுவை பற்றி அதிகம் கேள்விப்பட்டு அவர்கள் கிறிஸ்துவை முழுமையாக நம்பினார்கள். திருத்தூதர் பேதுரு திருத்தூதர் பவுலுடன் மெமர்டைன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது இவர்களுக்கும் மனம் திரும்பிய மற்ற கைதிகளுக்கும் திருத்தூதர் பேதுரு திருமுழுக்கு கொடுத்தார். சிறை காவலர் தலைவர் புரோசிசஸ் மற்றும் மார்டினியன் மனம் மாறியதை அறிந்து அவர் அவர்களிடம் இயேசுவை மறுதலித்து ஜூபிடர் என்னும் வேற்று தெய்வ சிலையை வணங்குமாறு கட்டாயப்படுத்தினான். பதிலாக அவர்கள் உண்மையிலேயே தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறி சிலையின் மீது துப்பினார்கள். சிறைச்சாலை தலைவன் இவர்களது நம்பிக்கையை கண்டு
அவர்களை சித்திரவதை செய்து அவர்கள் காவல் செய்து வந்த அதே சிறைச்சாலையில் அவர்களை அடைத்து வைத்தான். சில நாட்களுக்கு பின் திருத்தூதர் பேதுருவும் பவுலும் அடைந்த மரண தீர்ப்பை இவர்களும் பெற்று கொலை செய்யப்பட்டார்கள். புரோசிசஸும் மர்டீனியனும் மனம் மாறியதைத் தொடர்ந்து மெமரடின் சிறைச்சாலையில் மேலும் பல ஜூலை 3 திருத்தூதரான தூய தோமா. திதிம் என அழைக்கப்படும் தோமா கலிலேயாவை சார்ந்தவர். இவரும் தூய பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு போன்று மீன்பிடி தொழிலை செய்து வந்தார். ஆண்டவர் இயேசு அழைத்தவுடன் இவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்தார். விவிலியத்தில் யோவான் நற்செய்தியை தவிர மற்ற நற்செய்தி நூல்களில் இவரை குறித்த செய்திகள் கிடைக்கவில்லை. இயேசுவின் நெருங்கிய நண்பரான லாசர் இறந்தபோது இயேசு பெத்தானியாவிற்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தார். அப்போது சீடர்கள் எல்லாம் இயேசுவிடம், ரபி, இப்போதுதானே யூதர்கள் உம்மேல் கல்லெறிய முயன்றார்கள், மீண்டும் அங்கு போகிறீரா என்று சொல்லி அவரை தடுத்தார்கள். ஆனால் தோமாவோ, நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று சொல்லி தான் இயேசுவுக்காக எதையும் செய்ய துணிந்தவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு தோமா தற்போதைய ஈரான், பெர்சியா போன்ற பகுதிகளுக்கு சென்று நற்செய்தி அறிவித்ததாகவும் இறுதியில் இந்தியாவின் தென்பகுதியில் வந்து நற்செய்தி அறிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் கிபி 52ஆம் ஆண்டு தோமா கேரளாவில் உள்ள கிராங்கனூர் பகுதியில் தரை இறங்கினார் என்றும் அங்கு 7 ஆலயங்களை கட்டி எழுப்பினார் என்றும் உறுதியாக நம்பப்படுகிறது. அதற்கு கேரளாவில் உள்ள தோமையார் கிறிஸ்தவர்களே சான்றாக இருக்கிறார்கள். தோமா கிராங்கனூரையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் சில ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு அதன் பிறகு சென்னையில் உள்ள மயிலாப்பூர் பகுதியில் நற்செய்தி அறிவித்தார். அவருடைய போதனையை கேட்டு நிறைய மக்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றினார்கள். இதனால் அவருக்கு இந்து பூசாரிகளிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு வர தோமா தனக்கு வந்த எதிர்ப்புகளையெல்லாம் முறியடித்துவிட்டு தொடர்ந்து நற்செய்தியை அறிவித்து வந்தார். ஒரு சமயம் அவர் சின்னமலையில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது பகைவர்கள் வந்து அவர் மீது ஈட்டியை பாய்ச்சி அவரை கொலை செய்தார்கள். இவ்வாறு தோமா முன்பு சொன்ன வாருங்கள் நாமும் போவோம், அவரோடு இறப்போம் என்ற வார்த்தையை உண்மையாக்கி காட்டினார். 232ஆம் ஆண்டு தோமாவின் புனித பொருட்கள் எடேசாவிற்கு கொண்டு செல்லப்பட்டன. 15ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்த போர்த்துகீசியர்கள் தோமாவின் கல்லறை இருந்த இடத்தில் ஆலயம் கட்டினார்கள். 1972ஆம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை 6ஆம் பவுல் தோமாவை இந்திய நாட்டின் திருத்தூதராக ஜூலை 4 போர்த்துக்கல் தூய எலிசபெத். ஸ்பெயின் நாட்டின் சரகோசா என்ற பகுதியில் பிறந்த தூய எலிசபெத் அவர்கள் அரக்கான் நாட்டு அரசரின் அழகிய மகள். 1271ஆம் ஆண்டு பிறந்த இவர் தனது குழந்தை பருவம் முதல் பக்தியும் ஜெபமும் கலந்த ஒரு தனித்துவமிக்க வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். தமது 12வது வயதில் போர்த்துக்கல் அரசர் டினிஸ் என்பவரை மணந்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்தார். திறமை மிக்க தலைவராகிய டினிஸ் அவரது மக்களால் பெரிதும் அன்பு செய்யப்பட்டார். ஆனால் அவர் ஒழுக்கம் மற்றும் பிரமாணிக்கம் இல்லாத கணவராயிருந்தார். இருப்பினும் எலிசபெத் கணவரை மதிப்புடன் நடத்தி வந்தார். தவறான முறையில் பிறந்த அவர் குழந்தைகளையும் படிக்க வைக்க உதவினார். தனது தந்தை மாற்றாம் தாய் குழந்தைகள் மீது பிரியமாயிருப்பதைக் கண்ட மகன் அல்போன்சோ பொறாமை கொண்டு கொதித்தெழுந்தான். எலிசபெத் இவர்களிடையே சமாதானம் செய்ய முயன்றாலும் இருவருக்கும் இடையே வேற்றுமை வளர்ந்து போர்க்களத்தில் போர் மூண்டது. அமைதியை ஏற்படுத்தும் இறுதி முயற்சியாக எலிசபெத் 2 படைகளுக்கும் இடையே பயணித்து சமாதானம் செய்து வைத்தார். ஞானமும் கரிசனமும் உள்ள பெண்ணாகிய எலிசபெத் அனாதைகள் இல்லம் நிறுவினார். வீடில்லாதவருக்கு தங்குவதற்கு இடம் அமைத்து தந்தார். ஒரு கன்னியர் மடமும் ஏற்படுத்தினார். அவர் கணவர் உடல்நிலை மோசமான போது அவரை விட்டு நீங்காமல் எலிசபெத் மட்டுமே உடனிருந்து கவனித்து வந்தார். கணவரது பிரிவினால் துயருற்று தூய பிரான்சிஸ் சபையின் 3ஆம் நிலையில் இணைந்து ஏழைகளுக்கும் நோயுற்றோருக்கும் உதவுவதில் தன்னையே அர்ப்பணித்தார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அரசராயிருந்த அல்போன்சோ ஒரு தனிப்பட்ட தகராறின் காரணமாக காஸ்டேல் நாட்டு அரசருக்கு எதிராக போர் தொடுத்தார். வயதான எலிசபெத் குதிரை மீதேறி படையை தொடர்ந்து சென்றார். அமைதி ஏற்பட அவரது முயற்சி வெற்றியளித்தது என்றாலும் இந்த முயற்சி அவருக்கு வினையாயிருந்தது. அவர் நோய்வாய்ப்பட்டு விரைவில் உயிர் நீத்தார். அவரது விருதுவாக்கு இன்று நமக்கு கிடைத்துள்ளது. நீ அமைதியை விரும்பினால் எல்லாம் நல்லதே நடக்கும்.
ஜூலை 5 தூய அந்தோணி மரிய சக்கரியா. தூய அந்தோணி மரிய சக்கரியா 1502ஆம் ஆண்டு இத்தாலியில் உள்ள ரெமோனா என்னும் இடத்தில் பிறந்தார். இவர் பிறந்த சில ஆண்டுகளிலேயே இவருடைய தந்தை இறந்து போனார். எனவே இவர் தாயின் பராமரிப்பிலே வளர்ந்து வந்தார். இவர் தன்னுடைய தொடக்க கல்வியை தனது சொந்த ஊரிலே கற்று முடித்த பின்பு மேற்படிப்பு படிக்க, அதாவது மருத்துவ படிப்பு படிக்க பதுவா நகருக்கு சென்றார். அங்கு இவர் மருத்துவ படிப்பை படித்து முடித்த பின்பு அங்கிருந்த ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவை செய்து வந்தார். இந்த சமயத்தில்தான் இவர் இறைவனுடைய அழைப்பை உணர்ந்தார். எனவே இவர் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு குருமடத்தில் சேர்ந்து குருத்துவ படிப்பு படித்து தனது 26வது வயதில் குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்டார். குருவாக மாறிய பின்பு முன்பு செய்து வந்த சேவையை தொடர்ந்து செய்து வந்தார். அதோடு கூட ஆன்மீக பணியையும் செய்து வர ஒரு சில ஆண்டுகள் அங்கு பணியாற்றிவிட்டு மிலான் நகருக்கு சென்று பணியாற்றினார். அக்காலகட்டத்தில்தான் மார்ட்டின் லூதர் கிங் திரு அவையில் பிரிவினையையும் குளறுபடிகளையும் ஏற்படுத்திக் கொண்டிருந்தார். இதை கண்ணுற்ற அந்தோணி தன்னுடைய வல்லமை மிக்க போதனையால் இறை மக்களை நம்பிக்கையில் வலுப்படுத்தினார். மேலும் துறவற சபையை ஏற்படுத்துவதன் தேவையை உணர்ந்தார். அதன் பேரில் தனக்கு நன்கு அறிமுகமான 5 அருள் தந்தையர்களின் உதவியுடன் இரு பாலாருக்கும் தனித்தனி துறவற சபையை ஏற்படுத்தினார். இதன் மூலம் மக்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பினார். இவர் மக்கள் தங்களுடைய தீச்செயல்களிலிருந்தும் தீய வாழ்க்கையிலிருந்தும் மனமாற்றம் பெற வேண்டும் என்று அதிகமாக விரும்பினார். அதனால் இவர் தன்னுடைய கையில் சிலுவையை ஏந்திக் கொண்டு மக்கள் அதிகமாக இருக்கும் பகுதியில் நின்று கொண்டு, ஆண்டவர் இயேசு நமக்காக பாடுபட்டு இறந்தார், ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி நடக்க வேண்டும் என்று போதித்தார். அவருடைய போதனையை கேட்ட நிறைய பேர் மனமாற்றம் அடைந்தார்கள். இவர் நற்கருணை ஆண்டவரிடத்திலும் அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார். 40 மணி நேர தொடர் நற்கருணை ஆராதனையை இவர் அறிமுகப்படுத்தினார். மேலும் ஆண்டவர் இயேசு பாடுபட்டு இறந்ததை நினைவு கூறுகின்ற வகையில் பிற்பகல் 3 மணிக்கு ஆலய மணியை அடிக்கின்ற வழக்கத்தினை கொண்டு வந்தார். இப்படி ஏழைகளின் பங்காளியாய் திரு அவையினுடைய காவலனாய் பணியாற்றிய அந்தோணி மரிய சக்கரியா திடீரென்று நோய்வாய்ப்பட்டு தன்னுடைய 37வது வயதில், அதாவது 1539ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1897ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இவ்வாறு புனிதர்கள் இந்திய நாட்டின் திருத்தூதரான தூய தோமா என்ற தலைப்பில் இன்றைய பல் சுவையினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம். இதுவரையில் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.